இதெல்லாம் சொன்னா யாருக்கும் மனசு காயப்பட்டுருமோ நினைச்சுதான் நான் யார்கிட்டயும் சொல்லலையே தவிர சத்தியமா உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறது எனக்கு நியாயமா தெரியல. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய விஷயம் இருக்கு, ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. முதல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் அனாதை இல்லைங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. என் அப்பா ஒருத்தர்கிட்ட வாங்கின கடன்னால என் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த கடன்லாம் அடைக்கணும் தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஆனா நான் சென்னைக்கு வந்த நேரம் நான் யார நம்பி வந்தனோ அந்த ஃப்ரெண்ட் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்ல இல்ல. அப்புறம் ஒரு ஹோட்டல்ல தங்கி காலையில அவ வீட்டுக்கு போலான்னு நினைச்சு ஒரு ஹோட்டல்ல தங்கினேன். அங்க நடந்த ரெய்ட்ல என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க எப்பவுமே கேப்பீங்களே போலீஸ்னா ஏன் பயம்னு, அது இதுக்குதான். வினய், வினய், வினய் என்னாச்சு? வினய், வினய் எந்திரிங்க. வினய், ஐயோ வினய், வினய் என்னாச்சு? வினய், வினய், வினய் என்னாச்சு? வினய், ஐயோ யாராவது இருக்கீங்களா? வினய், வினய். அம்மா, டாக்டர், மித்ரா என்னாச்சு வினைக்கு? மித்ரா, வினைக்கு என்னாச்சு? மித்ரா, வினைக்கு என்னாச்சு? சொல்லு, வினைக்கு என்னாச்சுமா? என்னாச்சு? வினை திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. வினை
வாசுகி நீ வெளியே போ, வெளியே போமா. நீ இங்க நிக்க கூடாதுமா, வா. அக்கா நீ இங்கே இரு. உள்ள ஆபரேஷன் தியேட்டருக்கு நீ வரக்கூடாதுமா. எனக்கு என்னாச்சு நீ இங்கே இருமா. சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். மித்ரா ஒண்ணு ஆகாதுமா. அண்ணி அழாதீங்க அண்ணி, வினைக்கு எதுவும் ஆகாது. நீங்களே இந்த மாதிரி அழுதீங்கன்னா மித்ரா என்ன பண்ணுவா? பாவம், அவ சின்ன பொண்ணு. நாம நம்பிக்கையா இருந்தா தான் அவ கொஞ்சமாவது தைரியமா இருப்பா. அழாதீங்க அண்ணி. அழாதீங்க, ஒண்ணு ஆகாது. மித்ரா அம்மாடி, வினைக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ பயப்படாத. கண்ணை தொடச்சுக்கமா. மித்ரா அழாதம்மா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கிளம்பும்போது நல்லா தானே இருந்தா. திடீர்னு அவனுக்கு எப்படிமா எப்படி ஆச்சு? அப்போ நல்லதா இருந்தாரு மாமா. வெளியில வாக் போலான்னு சொன்னதும் போகும்போது ஜாலியா தான் கிளம்பி வந்தாரு. நாங்க வாக் போயிட்டு இருக்கும் போது கூட நல்லதா பேசிட்டு வந்தாரு. கொஞ்ச தூரம் போனதும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவரு வீட்லயே இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்லம்மா. நான் தான் தேவையில்லாம வாக்கிங் போலான்னு கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லம்மா, வினைக்கு இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? இதுல வீட்டுல வெளியில நல்லா எதுவும் இல்லம்மா. இந்த மாதிரி ஏதோ நடக்க போதும் தான் காலையில இருந்து என் உள் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. நான் தான் அதை பெருசா எடுத்துக்காம அலட்சியமா இருந்துட்டேன். பட்டு சேலை கிழியறதும் தாலி கீழே விழுறதுன்னு அபசகுணமா நடக்கும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு உண்மையை சொல்லணும்னு கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டேனே. அவர் வீட்டுல இருந்திருந்தா இந்த அளவுக்கு சீரியஸா போயிருக்காது. எல்லாம் என்னாலதான், என் மேலதான் தப்பு. மித்ரா அழாத. இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய எப்படியும் 1 மணி நேரம் ஆகும்ல? கண்டிப்பா ஆகும் சார். தொடர்ந்து அப்சர்வேஷன் பண்ணுங்க. எஸ் சார். ஹி இஸ் நாட் இன் சீரியஸ். பெருசா எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். கான்சியஸ் வந்தா தான் சொல்ல முடியும். டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே சார். டாக்டர் என்னங்க என்னாச்சுங்க? வினய் எப்படி இருக்கான்? சொல்லுங்க, வினய் எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? இப்போதைக்கு மேஜரா ஒண்ணும் ஆகாது வாசுகி. இது சாதாரண மயக்கம் தான். ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். எல்லாரும் பயப்படாம இருங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க எதையும் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. வாசுகி, இதுல நான் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வினைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அவனுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. இப்ப புதுசா சொல்ல என்ன இருக்கு? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? என் மகன் பழைக்க மாட்டானா? ஏய், ஐயோ கடவுளே.
வாசுகி, கண்டதையும் பேசாத. அவன் அன்கான்சியஸ்ல இருக்கான். அவனை கான்சியஸ்க்கு கொண்டு வரதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து அவன் மீண்டு வந்தாதாமா எதையும் சொல்ல முடியும். எங்க நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்னங்க பண்ணுவோம்? நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். இல்ல, அவனுக்கு எதுவும் ஆகாது. வினய், நீ வருவ, திரும்ப நீ வீட்டுக்கு வருவ. என்னங்க, என் மகனுக்கு எதுவும் இல்லல்ல? வினய், வாசுகி, போக கூடாதுமா. நான் சொல்றத கேளு. உள்ள போக கூடாதுமா. கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. போக கூடாதா நீ? அதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் அமைதியா இருங்க. அழாதீங்க நீ. அக்கா, அழாதக்கா, தைரியமா இருக்கா. மாமா சொன்னார்ல, அவனுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. மாமா அவனை காப்பாத்திட்டு இருக்கா. தைரியமா இரு. அழாதக்கா, தைரியமா இரு. அக்கா, அவனுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. வா வாக்கா, வா, இப்படி உட்காருவா. அழாம உட்காருங்க. உட்காரு. அருண், உட்காருக்கா. ஐயோ. அண்ணி, நீங்க எதுக்கு அழறீங்க? வினய் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவான் பாருங்க. நீங்க பதட்டப்படாதீங்க அண்ணி. ஏங்க, நீங்க வாங்க. என்ன? கொஞ்சம் வாங்க, பேசணும். வாங்க. என்னங்க இது? வினய்க்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. என்னங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பிடிக்காத மாதிரி முகத்தை திருப்பி வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அதான் அண்ணன் டீடைலா சொன்னார்ல, அப்புறம் என்ன? என்னமோ வினய் மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்க. வினய்க்கு இப்படி ஆனது நினைச்சு எனக்கும் தான் வருத்தமா இருக்கு. ஆமாமா, அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல. அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகுங்கிற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா சத்தியமா சொல்றேங்க, வினய்க்கு இவ்ளோ சீக்கிரம் இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வினய பாக்குறவங்க யாருமே அவன் ஒரு கேன்சர் பேஷண்ட்னு நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவனோட பேச்சு, சிரிப்பு, நடவடிக்கை எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறவன் இன்னும் 6 மாசத்துக்காவது தாக்கு பிடிச்சு உயிரோட இருந்துருவான்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்ததுக்கு மாறா இவ்ளோ சீக்கிரம் போயிடுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் அப்படியே பலார்னு அரைஞ்சிருவேன். பொது இடத்துல கை நின்னா அசிங்கமா போயிடுன்னு பாக்குறேன். என்னடி உன் புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போச்சு? எரியற வீட்டுல எண்ணத்தை அள்ளிட்டு போலான்னு நினைக்கிறது அசிங்கமா இல்ல? என்னங்க நீங்க? நான் என்னமோ வினய் இப்பவே செத்து போயிடணும்னு ஆசைப்படுற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஆயிடுமோன்னு தோணுதுன்னு சொல்றேன். ஆமாடி, நீ வெறும் வார்த்தையா என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா உன் கண்ணு நீ அடிமனசுல என்ன நினைக்கிறேன்னு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். நீ வினய பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அதை வந்து என்கிட்ட சொல்லாத. ஏன்னா அவன் எனக்கு அண்ணன் மகனா இருந்தாலும் அவன் தான் எனக்கு மூத்த மகன். இதுக்கு மேல இவ இங்க இருந்தான்னா இவளோட கெட்ட எண்ணமே வினைக்கு ஆபத்தா போயிடும். முதல்ல இவளை வீட்டுக்கு அனுப்பணும். என் கூட வா. அண்ணி, வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லாம இருப்பாங்க. நான் வசந்தியை வீட்டுல போய் விட்டுட்டு வர்றேன். அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. வினய்க்கு ஒரு பிரச்சனையும் வராது. நான் போயிட்டு காலையில வந்துடுறேன். வா. டாக்டர், என்ன டாக்டர், அம்மா தெரியாம பேசிட்டாங்க. ஆனா நீங்க தானே அவங்கள ஆறுதல் படுத்தணும். ஆமா, நான்
அப்படிதான் பேசிருக்கணும் மித்ரா. ஆனா அப்படி பேசினா அவ அமைதியா இருக்க மாட்டா. இன்னும் அழுது உன்னையும் சேர்த்து பயமுறுத்திடுவா. அதுக்காக தான் சின்ன குழந்தைய அதட்டுற மாதிரி லைட்டா குரல்ல ஒசத்துனாதான் அவ கொஞ்சமாவது காம் டவுன் ஆவா. வினய்க்கு என்னாச்சு டாக்டர்? அவரு பழைய மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவார்ல? வந்துருவான் மித்ரா. நம்ம பயப்படுற அளவுக்கு இன்னும் நிலைமை கைமீறி போகல. பட் இது நிரந்தரம் இல்லம்மா. நாள் ஆக ஆக தீவிரம் அதிகமாயிட்டே போகுது. டாக்டர், வினயை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவரை இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்காம சிங்கப்பூர், அமெரிக்கான்னு எங்கேயாவது கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல? இன்னும் கொஞ்ச நாள் வாழணுங்கிற ஆசை அவருக்கு இப்பதான் வந்திருக்கு. நம்ம அவரை கைவிட்டு கூடாது. புரியுதுமா. பட் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. உனக்கும் இத பத்தி எல்லாம் தெரியும்லமா. His days are counting. நாம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணுமா? வினய் இந்த ஸ்டேஜ்ல இருந்து திரும்பி வருவான். கண் முழிப்பான். எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான். ஆனா ஸ்டேபிள் கிடையாதுமா. மறுபடியும் இதே மாதிரி ஒரு பொசிஷனுக்கு திரும்புவான். நாம கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் நாளைக்குங்கிறத நாளை மறுநாள் தள்ளி போகும். அவ்வளவுதான். அதனால நாம ஒவ்வொரு முறையும் அவனை நினைச்சு அழுது புலம்புறதை விட்டுட்டு அவன் இருக்க போற இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் விரும்புற, ஆசைப்படுற வாழ்க்கைய வாழ்றதுக்கு நாம சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா டாக்டர், என்னால முடியல டாக்டர். இது நான் நினைச்ச அளவுக்கு அவ்வளவு ஈஸியா இல்ல. இது தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாமே நீங்களும் சொன்னீங்க தான். ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். என்னால முடியல. மித்ரா, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசி என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதமா. ஐயோ டாக்டர், நான் உங்களை கை காட்டி சொல்லல. உங்க நல்ல மனசுக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்க தான். அந்த வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடியுதுன்னு நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு டாக்டர். ஒரு வானவில் கிடைக்கிற டைம் தான் என்னோட வாழ்க்கைக்குன்னா நான் என்ன டாக்டர் செய்யறது? நான் ட்ரை பண்றேன் மித்ரா. என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். நீ அழாத, நான் இருக்கேன்ல. என்ன நம்பு. நான் வினை பொழைக்க வைக்க என்னால முடிஞ்ச அத்தனையும் செய்வோம்மா. என்ன நம்புமா.